ரம்லான் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி செகண்ட் நோன்பு. ரொம்பவே அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராக நோன்பு திறந்தாச்சு. இன்றைக்கி நோன்பு திறக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் வச்சுருக்கோம்னா உங்கள் கூட ஷேர் பண்ண வந்திருக்கேன். இன்றைக்கி நோன்பு திறக்கிறதுக்கு நிறைய ஃப்ரூட்ஸ் தான் எப்போவுமே சாப்பிட்ணும். அது எப்படின்னா ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டாலே. அதே மாதிரி பள்ளிவாசல் கஞ்சி கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் குடிச்சிருங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பள்ளிவாசல் இருக்கும். கண்டிப்பாக வாங்கி குடிங்க. எல்லாரும் போனாலும் கொடுப்பாங்க பள்ளிவாசல் கஞ்சி. கண்டிப்பாக வாங்கி குடிங்க. மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பள்ளிவாசல் கஞ்சிலாம். அதுக்கப்புறம் நோன்பு திறக்கிறதுக்கு டைம் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு பேரிச்சம்பழம் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நோன்பு திறக்கிறதுக்கு நான் துவாலாம் பண்ணி நோன்பு திறக்க உட்காந்தாச்சு. இன்றைக்கி என்னெல்லாம் ஃப்ரூட்ஸ் வாங்கியிருந்தேன்னா நேற்று என்ன வாங்கினோ அதே ஃப்ரூட்ஸ் தான் இன்றைக்கும் வாங்கி வச்சுருந்தேன். ஏன்னா கொஞ்சம் அதிகமாகவே ஃப்ரூட்ஸ் நான் வாங்கி வச்சுருப்பேன் 1 வீக்குக்குள்ளது. அதுதான் கட் பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் நோன்பு திறக்க டைம் வந்தனால பேரிச்சம்பழம், நன்னாரி சர்பத்து, ஆப்பிள் அப்படிலாம் வச்சு நோன்பு திறந்தாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் துவாலாம் ஓதி அதுக்கப்புறம் நைட்டுக்கு நம்ம டிஃபன் ரெடி பண்ணணும் சொல்லி நான் ரோட்டுக்கடை ஸ்டைலில் சிக்கன் குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருந்தேன் இன்றைக்கி. நெக்ஸ்ட் டைம் நான் வீடியோ இருந்தால் எடுத்து போடுறேன். நான் வீடியோ எடுக்க முடியல, என்னால் டைம் வேறு இல்லாதனால. அதுக்கப்புறம் மாவு அரைச்சி வச்சுருந்தனால நான் நல்லா டேஸ்டியான சூப்பரான ஒரு முறுன்னு ஒரு 3 தோசை ஊற்றிட்டேன். மஹரிப் தொழுதுட்டு தான் 3 தோசை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நல்லா சூடாக உட்காந்து சாப்பிட்ணுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் 3 தோசை சுட்டு நல்ல சிக்கன் குழம்பு நல்லா அந்த ரோட்டு கடையிலே செய்கிற மாதிரி ஒரு சேர்வா மாதிரி ஒரு சிக்கன் குழம்பு பண்ணணும்னு சொல்லி பார்த்தேன். அதே மாதிரி வரலனாலும் ஓரளவுக்கு நார்மலாக வந்துடுச்சு. இருந்தாலும் டேஸ்ட்டாக இருந்துச்சு குழம்பு. அதுக்கப்புறம் இன்றைக்கி இப்படி தான் டிஃபன் சாப்பிட்டேன். இப்படி தான் நோன்பு திறந்தேன். நீங்கள் எப்படி நோன்பு திறந்தீங்கன்னு சொல்லி ஷேர் பண்ணுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்குறதுக்கு பாய்.